Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna concept paathom appadina strings vechi nama eppadi nama patterns create pandrathu appadina nama vandu paathom. So previous video paakama yaradu straight ah video paathittu irukeenga appadina so please neenga andha video poi paathittu vaanga so that nama further paakakuriya concepts ellame ungalku innum rombave better avum clear avum puriyum. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so same அதே மாதிரி strings வெச்சு தான் நாம வந்து pattern create பண்ண போறோம். So வேற எந்த மாதிரி ஒரு pattern create பண்ண போறோம்ங்கறத நாம வந்து Jupyter notebookல பார்க்கலாம். Okay, Jupyter notebook open பண்ணிக்கலாம். So previous code output தான் இந்த இடத்துல நான் வந்து ரன் பண்ணிருக்கேன். So previous code நம்ம என்ன பண்ணோம் அப்படினா so python அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்தோம் அப்படினா so இந்த மாதிரி பேட்டர்னை நமக்கு வந்து எப்படி அவுட்புட் எடுத்துட்டு வருதுங்கறத நாம வந்து பாத்துறோம். So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா so சேம் இதே மாதிரி இந்த pythonங்கற வேர்ட் தான் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்க போறோம். So கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன மாதிரி வரும் அப்படினா வேற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வரும். So for example எப்படி அப்படினா so first lineல p இருக்கும், second lineல py, அதுக்கு அப்புறமேட்டு pyt, அதுக்கு அப்புறம் pyth, pytho, python. So இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் நாம வந்துட்டு நம்மளோட அவுட்புட்டை வந்து எடுத்துட்டு வர போறோம். So ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போற கோட் வந்துட்டு ஒரே கோட் தான், பட் ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நம்ம பண்ணனும். So அது என்ன சேஞ்ச் பண்ணனும்ங்கறத நாம வந்து பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட்டை நாம ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். So இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so இதுக்கான அவுட்புட் வந்துட்டு நான் எப்படி எடுத்துட்டு வந்தேன், இந்த கோடுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேங்கறத ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும், நீங்க டீடைலா இருக்கும், நீங்க அத போய் நீங்க ப்ளீஸ் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு நான் இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா புரியும். பிகாஸ் இந்த ப்ரோக்ராம் லைன்ல ஒரு வேர்ட் மாத்தினோம்னா போதும் நமக்கு இந்த அவுட்புட் வந்துரும். So அதனால இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். So இப்போ பைத்தான்ங்கற வேர்ட் வாங்குனதுக்கு அப்புறமேட்டு இந்த கோட்ல என்ன பண்ணிச்சு அப்படினா so ஃபர்ஸ்ட் வந்து p ங்கற லெட்டரை எடுத்து p னு ஒரு வாட்டி நமக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. So அதுக்கு அப்புறம் y ங்கற ஒரு லெட்டரை எடுத்துட்டு செகண்ட் லெட்டரா எடுக்கிறதுனால நமக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு செகண்ட் ரோல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. So சேம் அதே மாதிரி t னு ஒரு லெட்டர் எடுக்குது, தேர்ட் லெட்டரை நமக்கு தேர்ட் லைன்ல 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. So அதே மாதிரி ஃபோர்த் ஒரு லெட்டர் எடுக்குது, அது ஃபோர்த் ரோல 4 டைம்ஸ் அந்த லெட்டரை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. So அதே மாதிரி 5th லெட்டர் எடுக்குது, 5th ரோல 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. 6th லெட்டர் எடுக்குது, 6th ரோல 6 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. So இதுதான் இந்த கோட்ல இருக்கக்கூடிய லாஜிக். பட் இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்மளோட பைத்தான்ங்கற வேர்ட் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு so ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்ணுது அப்படினா இந்த p மட்டும் எடுத்து நமக்கு p அப்படினு பிரிண்ட் பண்ணிடுது. So செகண்ட் போயும்போது என்ன பண்ணுது அப்படினா செகண்ட் இந்த லெட்டரை எடுக்கும். So செகண்ட் இந்த லெட்டரை எடுக்கும்போது முன்னாடி இருந்த அந்த py சேர்த்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ தேர்ட் ரோ போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்து இந்த pyயோட சேர்த்து நம்மளுக்கு இந்த t வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ எப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்குங்கிறத நம்ம வந்துட்டு டீட்டெயில்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுறேன். இந்த இடத்துல str1 of i கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ இந்த i கொடுத்துட்டு நான் jன்னு கொடுத்துட்டு என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஸ்ட்ரிங் கேட்குது, ஸ்ட்ரிங் நான் வந்து பைத்தான்னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன். என்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்கும்னா நான் இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எந்த மாதிரி எழுதியிருந்தனோ அதே மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து p, py, pyt, அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணுங்கிறதுக்காக str1ல நான் வந்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த பைத்தானோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். பிகாஸ் இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது வந்து 6. ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இதோட லென்த் வந்து 6ன்னு இருக்கும். ஸோ இந்த பைத்தான் நம்ம வந்து பேட்டர்னில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஐ வந்துட்டு நம்மளுக்கு ரோஸை டினோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜே எதை டினோட் பண்ணும் அப்படின்னா காலம்ஸை டினோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் தான் நம்மளுக்கு வந்து அதை வச்சு தான் நம்மளோட பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ லென்த்தில் நம்ம 6ன்னு வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த 6 என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸை டினோட் பண்ணுறதுக்காக ஐ லூப்பில் நாம ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டு தரோம். ஸோ லென்த் வந்து 6ன்னு இருக்கும். ஸோ 6ன்னு இருந்தது அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து ஃபார் லூப்பில் இருக்கும். ஸோ ஐ வந்து 0ல் இருக்குது அப்படின்னா ஸோ ஜேல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா i+1 சொல்லியிருக்கேன். ஸோ 0+1 வந்துட்டு 1 அப்படின்ட்டு வரும். ஸோ 1 அப்படின்னா இதுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0ன்னு வரும். ஸோ ஐ வந்து என்ன பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 0 பாயிண்ட் பண்ணுது, ஜேவும் வந்துட்டு இப்போ 0 தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப வரும் print str1 of j அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த str1 of jல என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட ஸ்ட்ரிங் 1ல தான் என்னோட பைத்தான்ங்கிற வேர்டை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் வந்து நடக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்கில் நம்பரிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ 0, 1, 2, 3,
4 5 ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இந்த இடத்துல str1 of j அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ j வந்து வேல்யூ இப்போ என்ன அப்படின்னா ஜேயோட வேல்யூ வந்து 0. ஸோ str1 of 0 அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லெட்டர் வந்து p. ஸோ அந்த p-யை வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ n பேராமீட்டரில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் அப்ளை ஆகும். அதுக்கப்புறமேட்டு லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபெச் பண்ண எலமெண்ட்டில் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து இந்த 0 விட்டுட்டு 1 போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ ஐ வந்து 1 அப்படின்னா 1 + 1 வந்துட்டு 2ன்னு வரும். ஸோ 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா 0,1ன்னு வரும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1, ஜேயோட வேல்யூ வந்து 0,1 அப்படின்ட்டு இருக்கும். பிகாஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னா நம்மளுக்கு 0,1 தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப உள்ளே வரும். ஸோ str1 of jல ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 0 தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ str of 0ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ str of 0ல என்ன இருக்குது அப்படின்னா p தான் இருக்குது. அந்த p-யை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ லூப் வந்துட்டு திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த j வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0 விட்டுட்டு 1ல் போய் நிற்கும். ஸோ str1 of j அப்படின்னா j வந்து இப்போ 1ல் இருக்குது. ஸோ 1ல் y இருக்கா, அந்த y நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப வந்துட்டு ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாததுனால ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது \n. ஸோ \n இந்த இடத்துல கர்சர் வந்து நிற்கும். ஸோ திரும்ப ஐ லூப் வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 1 விட்டுட்டு நம்மளுக்கு 2ல் போய் நிற்கும். ஸோ 2 + 1 வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 2 + 1 3 அப்படின்னா அப்போது ஐ வந்துட்டு 2, ஜே வந்து 3 அப்படின்னா 0,1,2. ஸோ இது வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ st of j அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து p-யை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் str of 1க்கு என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ y-யை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 2ல் இருக்கக்கூடிய இந்த t-யை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே \n. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்தோடனே திரும்ப வந்துட்டு ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு 3ல் இருக்கும். ஸோ 3 + 1 வந்துட்டு 4ன்னு இருக்கும். ஸோ 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா 0,1,2,3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ திரும்ப str of 0, 1, 2, 3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 0, 1, 2, 3 அப்படின்னா h வரைக்கும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல h வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து 4 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 4 பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜேயோட வேல்யூ வந்து திரும்ப மாறும். ஸோ ஜேயோட வேல்யூ வந்துட்டு 4 + 1 வந்துட்டு 5ன்னு இருக்கும். ஸோ i4 அப்படின்னா 0,1,2, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு 4 ஐட்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ str of 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும்னா o வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் p-y-t-h-o வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஐட்ரேட் ஆகும், 5க்கு போகும். ஸோ 5 + 1 வந்து 6ன்னு வரும். ஐயோட வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு 5ஆக இருந்திருக்கு. ஸோ 6 அப்படின்னா நம்மளுக்கு 5 வரைக்கும் வரும். ஸோ இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணும். ஸோ 0லேருந்து 5 வரைக்கும் என்ன இருக்கோ ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு str மூலமாக நம்மளுக்கு இந்த இடத்துல p-y-t-h-o-n அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா போன கோடில் நம்ம இந்த இடத்துல str of i-ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் ஒரே லெட்டர் நம்மளுக்கு திரும்ப பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு p-யை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்த லைனில் நம்மளுக்கு y-யை 2 வாட்டி பிரிண்ட் பண்ணும். அடுத்து t-யை வந்து நம்மளுக்கு 3 வாட்டி பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வந்து j-யை கொடுத்துருக்கோம். ஸோ j வந்து ஒவ்வொரு லூப்புக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் மாறிட்டே தான் இருக்கும். மாற நம்மளுக்கு வந்து j மாறும்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு p-யை பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிறதையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ py-ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப 0, 1, 2, 3 வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஸோ py-t-ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ 4 வரைக்கும் இருந்தது அப்படின்னா py-t-h வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி பைத்தான்ங்கிற வேர்டை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹேப்பி லேர்னிங். பை.